கொன்றுவார். ஆமா. பாட்டு பாடுறவர் வந்தா பாட்டு பாடுவார். ஆமா. நடிக்கிறவர் வந்தா நாடகத்தை கொன்றுவார். ஆஹா. பேசுறவங்க வந்தா பேச்சு கொண்டு வருவாங்க. அல்வா விற்கிறவர் வந்தா அல்வா கொண்டு வருவாங்க. ஓஹோ. ஆனால் அடியேன் ஏழை கவிஞன் காமாட்சி, என்னிடம் என்ன இருக்கும் நினைக்கிறாய்? என்ன இருக்கும்? ஒன்றுமே இல்லை. என் நெஞ்சிலே கவலைகள் தான் அதிகம் இருக்கின்றன. ஓஹோ. தாயே, இந்த கவலையை உன்னுடைய காலடியில் எழுதி வைக்கிறேன். நீ எத்தனை நாளாக பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பாய்? உன் இடது காலை சற்று கீழே தளர்த்து, எனக்காக தளர்த்து. அந்த இடதுகால் பெருவிரலால் க வ லை என்று எழுதி வைப்பேனே, அதில் மத்தியில் இருக்கும் வானா என்னும் எழுத்தை காமாட்சி நீ அழித்து விடு. திரும்ப படித்து பார்ப்பேன். கலை என்று வரும், அதை நான் வளர்க்க அருள் செய்யுமாதா என்ற என் தந்தையார் இன்னைக்கு நேத்துல 1970 பரமாச்சாரியால் முன்னாடி பாடினது. மறுநாள் அவர் கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? ஒரே வார்த்தை சொன்னார். பெரியவாழ்கிட்ட பழகினவாளுக்கு அந்த அனுபவம் ரொம்ப அழகா தெரியும். ஒன்னும் இன்ட்ரோடக்ஷனே கிடையாது. நேத்து சொன்னீங்க வில்லுப்பாட்டு நல்லா ஜோரா இருந்த, நத்திங் டூயிங், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சுப்பு வானாவை அழிச்சுட்டாடா. நம்ம தான் எடுப்பு தொடுப்பு டேக்கு செகண்ட் டேக் இதெல்லாம் நம்ம தான். வானாவை அழிச்சுட்டாடா. அந்த அழிச்ச அழகுதான் இன்னைக்கு நான் ரெட்டிப்பட்டி சுவாமிக்கும் பாடிட்டு இருக்கேன். வில்லிசைக்கலை அழியக்கூடாது இல்லையா? எல்லாரும் எங்கள்கிட்ட கேட்பாங்க, வில்லிசைக்கலை மறைந்து விட்டதா? மறைந்து. நாங்க வாழ்றது எப்படி வேணா வாழ்ந்துருவோங்க, வில்லிசைக்கலை வாழணுமே, அதுக்காக நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு திருநெல்வேலி சாமி, எங்க ஊர் சாமி ஐயா. திருநெல்வேலிக்காரங்களை மட்டும் நம்பவே முடியாதுங்க. உள்ள ஒண்ணு இருக்கும், உள்ள வெளியில வர்றது ரொம்ப அழகா வரும். அது ஒண்ணும் திருநெல்வேலிக்குன்னு பேசினா தனியா பேசணும். அடுத்து அருள் சட்டத்துக்காக பயணம் செய்கிறார். அருள் சட்டத்துல அன்றாட வாழ்க்கையை தான் சொல்கிறார். நாளே வரை தான் சொல்ல போறேன். அதிகாலை நீராடுதல் முதல் சட்டமாம், அனுதினமும் இறைவணக்கம் 2ஆம் சட்டமாம், முக்கியம் இது எளிய வாழ்வு 3ஆம் சட்டமாம், நோய் நொடியிலா 100 ஆண்டு 4ஆம் சட்டமாம். இப்படி அருள் சட்டத்தை அடியார்களுக்கு சொல்வதற்காக தேடி வந்த பாதம். அதுதான் அழகு. அன்பு என்பது என்னவென்றால் சொல்ல முடியாததுதான் அன்பு. அன்புக்கு கட்டுரை யாராவது எழுதுனா நம்பாதீங்க. ஏன்னா அன்பும் தெய்வமும் ஒண்ணு. எங்க அண்ணா சொன்னாங்களே, பேசும் தெய்வம் சுவாமின்னு. தெய்வம் அங்க மேல பேசாம இருக்கும், ரெட்டிப்பட்டி சாமியா வந்து நம்மளுக்கு பேசும். அதுல அழகு என்னன்னா, நம்ம கவலைகளை எல்லாம் அவற்றை கொட்டலாம். அருள் சட்டத்தை நாம ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுல ஒண்ணு சொல்றாரு, வேலைக்கேத்த கூலின்னு ஒண்ணு சொல்றாரு. இப்பெல்லாம் நம்ம அப்படி நினைச்சு பழகிறோமானா பழகிக்கணும், சாதகம் செய்யணும். வேலைக்கேத்த கூலின்னா என்னன்னா, நிறைய கடைபிடிச்சேன்னா சீக்கிரமா முக்தி கிடைக்கும், கொஞ்சமா கடைபிடிச்சேன்னா அந்த அளவுக்கு தான் நன்மை கிடைக்கும்ன்றத அழகா சொல்றாரு. 7வது நிலையாக அடியேன் உங்களிடம் சொல்லி இந்த வில்லிசையை நிறைவு செய்கிறேன். பாத யாத்திரை செய்கிறார். மதுரை, நெல்லை, கொக்கரகுளம், சாத்தூர், மேலும் வட இந்தியா எல்லா இடத்துக்கும் சென்று அவருடைய திருவடி தீட்சையால் அற்புதமாக மக்களுக்கு நல்லது செய்கிறார். இந்த ஒரு பாடலை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பித்து அடியேன் இன்னும் 7 நிமிஷத்தில் நிறைவு செய்கிறேன். மகாபெரியவாளுக்கு அப்பா எழுதின பாட்டு. உத்ராட்சம் போட்டுக்கிட்டு காஷாயம் கட்டிக்கிட்டு உச்சரிப்பில் பகவன் நாமாதன்னு சொல்லிக்கிட்டு திருநீரு பூசிக்கிட்டு தண்டம் எடுத்துக்கிட்டு திருப்பாதம் தொடர்ந்திடும் சீடரை கூட்டிக்கிட்டு காலடி தோன்றியவர் காலடி எடுத்து வைத்து. ஆதிசங்கரருக்கு எழுதினது மகாபெரிவாருக்கு எப்படி பொருந்ததுன்னு அப்பா சொல்றாங்க. காலடி தோன்றியவர் காலடி எடுத்து வைத்து கையில் கமண்டலத்தை பிடித்து கொண்டார். புனித கங்கை ஸ்நானம் முடித்து சங்கரர் வந்தார். இது எந்த இடத்துக்கு எழுதினது? ஆதிசங்கரருக்கு அந்த குளிச்சுட்டு கங்கை ஸ்நானம் முடிச்சுட்டு வரும்போது காசி விஸ்வநாதர் காட்சி வர கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கு இந்த பாட்டை எழுதிட்டு ஆதிசங்கரருக்கு காலடி முதல் காஞ்சி வரை என்ற சப்ஜெக்ட் அப்பா பண்ணும்போது 68வது பீடம் நம்ம மகாபெரிவாளுக்கு பாடும்போது ஒரு எழுத்தும் திருத்தப்படவில்லையே. இதுதான் சுவாமியினுடைய கருணை. முதல் பீடத்துக்கும் அதேதான், 68க்கும் அதேதான், 70க்கும் அதேதான். அதுதான் மகான்கள். மாத்தி எழுதுனா அதுதான் நம்ம. மாற்ற வேண்டிய நிலைமை இருந்தாலே அது நம்ம அர்த்தம். அதனால அப்பா கொடுத்த ஆசையில் நம்ம சுவாமிக்கு அடியேன் ஒரு பாடல் எழுதினேன், அதை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். அருள் எடுத்த வடிவம் ஆதி சிவன் போல் தோற்றம். வேணும்னா அப்புறம் எழுதிக்கோங்க பார்த்து. அழகா சங்கரா டிவியில திரும்ப கொடுக்க போறாங்களே. அருள் எடுத்த வடிவம் ஆதி சிவன் போல தோற்றம், குருவுக்கான லட்சணம் முக்தியே சாமி லட்சியம்,
இறைவனின் குழந்தையாக ரெட்டியப்பட்டி சாமியாக அரைகுறை மனிதரை பூர்ணமாக்கும் சுவாமியாக திருவருள் குருவருள் நாதயாத்திரை சாமி திருவடி தீட்சை அருள் பாதயாத்திரை. திருவருள் குருவருள் நாதயாத்திரை சாமி திருவடி தீட்சை அருள் பாதயாத்திரை. திருவருள் குருவருள் நாதயாத்திரை சாமி திருவடி தீட்சை அருள் பாதயாத்திரை. தொட்டாலே நோய் பறக்கும் பார்த்தாலே விழி தீட்சையா கட்டுக்குள்ளே அடங்கா குற்றால நீர் அன்பு வெள்ளம் சட்டம் சன்மார்க்கம் சத்திய வாழ்க்கை வரம் திருவடி தீட்சை கரம் தெய்வம் கூறு சுவாமி கரம் திருவருள் குருவருள் பாதயாத்திரை சாமி திருவடி தீட்சை அருள் பாதயாத்திரை. திருவருள் குருவருள் நாதயாத்திரை சுவாமி திருவடி தீட்சை அருள் பாதயாத்திரை. பாட்டு எப்படி இருக்கணும்னா கேட்டா பார்த்த மாதிரி இருக்கணும். ஆமாங்க. எங்கள் பாரதிக்கு அப்படி இருக்கும். அடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு பாடும்போது சுதந்திரம் கிடைக்காட்டாலும் கிடைச்ச மாதிரி பண்ணார் பாத்தீங்களா? அந்த மாதிரி பாட்டு பார்த்த மாதிரி இருக்கணும். காவி உடை அணியா வெள்ளை வேட்டி சந்நியாசி கண்களில் ஞான ஒளி கருணை மூச்சு யோகி நீண்டு வளர்ந்த கரும் தாடி துறவு அம்சம் மாண்டேதான் போனார் என்றே அஞ்சத்தகும் நிஷ்டை யோகம் திருவருள் குருவருள் நாதயாத்திரை சுவாமி திருவடி தீட்சை அருள் பாதயாத்திரை. திருவருள் குருவருள் நாதயாத்திரை சுவாமி திருவடி தீட்சை அருள் பாதயாத்திரை. இப்படி பாத யாத்திரை சென்றதை 7வது பாதமாக சொல்லி அவர் பெயர் சுப்பிரமணியம் அல்லவா? 26 வயதிலே சமாதி அடைந்த கதையெல்லாம் அதெல்லாம் நீட்டமா சொல்லும்போது நம்ம அதிகமா சொல்லலாம். சாமி தங்க இடம் கொடுக்குமான்னு ரெட்டியப்பட்டியிலே வந்து கேட்டாரு. சாமிக்கு இடம் கிடைச்சு போச்சுன்ற வார்த்தையை சொல்லும்போது அதற்கான அர்த்தம் நம்ம மாதிரி பக்தர்களுக்கு அப்பதான் புரிந்தது. அடியேன் இந்த அற்புதமான நூற்றாண்டு வேள்வியிலே ஒரு அற்புதமான திருப்புகழை சாமியினுடைய பூர்வாசிரம பெயர் சுப்பிரமணியம் என்பதனால் திருப்புகழை அப்பாவின் ஆசி பெற்று அடியேன் இந்த பாடலை திருப்புகழ் சந்தத்திலே உங்களிடம் ஒப்படைத்து அடியேன் வாழியவை பாடி நிறைவு செய்கிறேன். குற்றால அதாவது சாமியை பார்த்தா ஒரு முகம் நமக்கு தெரிகிறது, குருமுகம் தெரிகிறது, அவரே 6 முகம் என்று எனக்கு தெரிகிறது. அதுக்கு காரணம் எங்க அப்பாவே 6 முகம் அப்படிங்கறதுனால நீங்க நினைச்சாலும் ஓகே, எப்படி நினைச்சாலும் ஓகே. குற்றால நீர் பொழிவு, குற்றால நீர்ல வந்து உங்களுக்கு ஒரு அழகு ஃப்ளோ கவிதை அப்படி இருக்கணும். குற்றால நீர் பொழிவு கவிஞர் முகம் ஒன்று குளிர் நீரும் திருநீரும் வைத்திய முகம் ஒன்று கற்றோர்க்கு உபதேசம் ஞானி முகம் ஒன்று கணக்கில்லா சித்தியருள் சித்தர் முகம் ஒன்று பற்றில்லா எளிமை நிறை துறவி முகம் ஒன்று பாருலகம் முக்தி தரும் குருவின் முகம் ஒன்று வற்றாத வைகை கரை நாயகரே இன்று வழிகாட்டும் வான்பொருளாய் வந்தாரே நன்று வழிகாட்டும் வான்பொருளாய் 6 முகம் என்று வற்றாத வைகை கரை நாயகரை இன்று வழிகாட்டும் வான்பொருளாய் வந்தாரே நன்று 6 முகம் என்று திருப்புகழில் நன்று என்ற அடியேன் நீங்கள் கொடுத்த சரியான 45 நிமிஷத்திலே எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு இன்றைக்கு சத்குருவுடைய நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று சொன்னது. திருநெல்வேலியில் பிறந்தது வில்லுப்பாட்டு, தூத்துக்குடி கண்டெடுத்த முக்தி அப்படின்னா அது நம்ம சுவாமி தான். அந்த சுவாமியை பற்றி இன்றைக்கு நேற்று இல்லாமல் கடந்த 30-35 வருஷங்களாக பாடிக்கொண்டிருக்கும் தலைமுறையின் கொழுந்தாகத்தான் நாங்கள் உங்களிடையே வந்து பாடினோம். அந்த ஸ்கிரிப்ட் கண்டென்ட் எடுத்து வச்சு நாங்க வந்து பாட்டு எழுதல. ஊறி போன விஷயங்கள், ஏறி போன விஷயங்கள், நல்ல மனசுக்குள்ள தேறி போன விஷயங்கள், எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள். சாமி எல்லாருக்கும் முக்தின்ற கஷ்டமான விஷயத்தையே செஞ்சாரு. நம்ம எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சொல்லுவோம் என்பதை சுவாமியினுடைய அருளோடு எங்களை சொல்ல அழைத்த ஆண்டவர் அடியார் கூட்டத்துக்கும்
பொதுவாக எங்கள் வில்லுப்பாட்டில் சொல்லி பாடுவது மரபு. ஆனாலும் கிருஷ்ணமூர்த்தி சுவாமிக்குள்ள எல்லாரும் அடக்கம் என்று சொல்லி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி உங்களிடமிருந்து பிரிய மனமில்லை, தற்காலிகமாக விடைபெறுகின்றோம். சுவாமிகளுக்கு அரோகரா. அரோகரா. வழியவே பல்லாண்டு காலம் வழிகாட்டும் வான் பொருள் ரெட்டியப்பட்டி சுவாமி சுவாமி பதம் பணிகின்றோம். வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. தூத்துக்குடி முத்து அது தூத்துக்குடி முக்தியாகி எல்லாருக்கும் நன்மை செய்த இறையின் கருணை பேசும் தெய்வம் என்று எங்க அண்ணா சொன்னார். சாமி பதம் என்றும் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. இந்த விழாவுக்கு உழைத்தோர்கள் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. இந்த விழாவில் கலந்து கொள்வோர் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. நல்லதை மட்டும் சொல்லும் சங்கரா டிவி பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. இன்று நீங்கள் பார்த்தது போல என்றும் புகழ் பாடியிருப்போம். வாழிய 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 வாழியவே. மிக மிக அற்புதமாக மிக மிக அழகாக ஒரு ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த கலைமாமணி திருமதி பாரதி திருமகன் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். அவர்களை கௌரவிப்பதற்காக ஸ்ரீமதி கலா அருண் தம்பதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அற்புதமாக வைகை கிருத்தமாலா நதின்னு சம்ஸ்கிருதத்தில் பேர். அதில் வைனா வைகுண்டம் கைனா கைலாயம் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் வழி யார் காட்டுவா அப்படின்னா நம் வழிகாட்டும் வான்பொருள் ரெட்டியாப்பட்டி சுவாமி அவர்கள் தான். அவருடைய அருள் இன்னைக்கு அவரை பற்றி வில்லுப்பாட்டு மூலயமா எவ்வளோ அழகாக அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் அவருடைய அருள் சட்டத்தை பற்றியும் நமக்கு அற்புதமாக எடுத்து சொல்லியிருந்தாங்க. அதில் ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நன்கு அறிந்த அடியார்களுக்கு இது ஆனந்தம், அவரை பற்றி மிகவும் அறியாதவர்களுக்கு இது மிகப்பெரிய அனுபவமாக இருக்கும்னு நம்புகிறோம். நிச்சயம். கலைமாமணி ஸ்ரீமதி பாரதி திருமகன் வில்லுப்பாட்டு அவங்களே எழுதி பாடி இப்போ வழங்கியிருக்காங்க. டாக்டர் எஸ் திருமகன் அவருக்கு எப்பயுமே உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறவர். அவருடைய மகன் டி கலைமகன் அவர்கள் கஞ்சிரா அண்ட் ஓக்கல், தப்லா ஜே பார்த்தசாரதி சார் அவர்கள், கீபோர்ட் வெற்றி வெஸ்லி அவர்கள், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கார்த்திக் அவர்கள். அனைவருக்கும் நன்றி. தேனிலே கல் அமர்ந்திருக்குமே தவிர மாந்தி இருக்காது. ஆனால் அதே தேனிலே ஒரு பழச்சுளையை போட்டு வைத்தால் அது அமிழ்ந்தும் இருக்கும், மாந்தியும் இருக்கும்.